இதெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் நான் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் நேற்று இன்ஸ்டாகிராமில் போடுறேன். என்ன போட்டேன், தன்னுடைய கடைசி படத்தில் கூட நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சிட்டீங்க, இந்த படத்தோடு நான் வெளியே போயிடுவேன், இதையெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பழசு, சினிமாவை பார்ப்போம், நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் வெங்கட் பிரபு. அதனால் இந்த மாதிரி பெண்களை சித்தரிக்கக்கூட பாடல்கள் இந்த இடத்துல வேண்டாம், வெறும் ஆண்கள் மட்டும் குடிச்சிட்டு கூத்தடிக்கல, இல்லை அப்படி வேறு மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், சும்மா ஃபன்னாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். மாறா ஒரே ஒரு பெண்ணை அங்கே ஆட வச்சு 100 ஆண்களும் அதை ரசிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வச்சுருக்கீங்க. நீங்களே பெண்களை ஒரு காட்சி பொருளாக வைக்கிறீங்க, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு ஒன்று கேட்டேன். ஒருத்தன் போட்டான் பாருங்க ஒரு கமாண்டு, தற்கூரி தாவேகா உறுப்பினராக நான் கேட்குறேன்டா உன்னை, 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் ஆடக்கூடாதா? அடுத்தது, அது உங்கள் கண்களுக்கு அசிங்கமா இருக்கா? பச்சை அசிங்கமா இருக்குடா அயோக்கிய பயலே. உன் வீட்டில் இருக்கிற சொல்லணும்னா அப்படிதான் கேட்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உன்னோட தங்கையோ இல்லை வேற யாராவது சினிமாவுக்கு நான் போய் நடிக்க போகிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, என்ன சான்ஸு, இந்த மாதிரி ஒரு கிளப்பில் இப்படி 100 பேர் நிற்பாங்க, நான் நடுவில் ஆடுவேன், அதுதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு சான்ஸ்னால் விடுவியா? நீ என்னதான் ஒரு 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 இதுவாக மைண்டான ஒரு ஆளாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும்ல, இது என்ன காட்சி, இது இப்படி ஒரு காட்சியா, இது என்ன வேற மாதிரியான சீன் இருக்கலாம், ஏன் இன்னும் இது அப்படின்னு யோசிக்க தோணும்ல, அது அசிங்கமா அப்படின்னு கேட்குறான். அடுத்து, அப்ப பெண் நடன இயக்குனர்களை கீழ்த்தரமாக பார்க்கிறியாரே, பெண் நடன இயக்குனர்கள் பற்றியெல்லாம் நீ பேசவே கூடாது. சினிமா துறையில் விஜய் இருந்தப்போ நடனத்துறைக்கோ இல்லை ஸ்டன் மாஸ்டர்களுக்கோ இல்லை மற்ற செட்டு போடுறவங்களுக்கோ என்ன குரல் கொடுத்தாப்புல, அடக்கி வாசிக்கணும். அடுத்து, இப்போ இந்த 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் ஆடுவதுதான் முன்னேற்றமா? பெண்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கும் ஆணாதிக்க புத்தி எனக்கு இருக்கான். எது இந்த 100 ஆண்கள் ஆடுற நான் கேட்டதுக்காக எனக்கு அவங்க முன்னேறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் ஆடுவது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், சமூக வளர்ச்சி, பெண்கள் பாதுகாப்புன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான்.